வணக்கம் ராசாவின் ரோசாவிஸ் மக்களே. டெய்லியும் நம்ம ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதுன்னே யோசனையாக இருக்குது. ஒரு சில நேரம் கடையில் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் வாங்கி கொடுக்கறது கெட்டதுன்னு நினச்சாலும், வீட்டில் டெய்லியும் காலையில் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது, ஈவினிங் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தோம். முதல்லையெல்லாம் நான் அடுப்பில் நார்மல் கார்னை சோளக்கருது வேவிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேவிச்சது கிடையாது. இது வெளியே சூடு பண்ணி தருவாங்களான்றது எனக்கு தெரியல. நான் வந்துட்டு வீட்டில் கம்பி வாங்கி வச்சுருந்தாங்களா, மீன் வந்துட்டு இதில் பொரிக்கலான்ட்டு அப்புறம் தான் யோசித்தேன், அட கடவுளே! மீன் வந்து இவ்வளோ ஓட்டையில் அந்த மசாலாலாம் ஒழுகி அடுப்பு வீணாக போயிடும், மீன் நல்லா வராதுல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கம்பி எதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு யோசிக்கும்போது, நான் வாங்கினது ஸ்வீட் கார்னை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் வச்சு சுட்டுட்ருந்தேன். சுட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் டப்பு டப்புன்னு வெடிச்சிருச்சு. ஸ்வீட் கார்ன் சீக்கிரம் வெந்துருமாட்டிருக்குது. நான் ஒரு டைம் இதே அடுப்பில் தான் சோளக்கருது வேவிச்சேன். அது தீஞ்சு திங்கிறதுக்கு ரொம்ப கடுக்கு கடுக்குன்னு ஒரு மாதிரி மெல்லவே முடியல. அந்தளவுக்கு ஹார்டாக இருந்தது. வேக வச்சு தின்றுனா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. சரி, ஸ்வீட் கார்னில் செய்யலான்னு செஞ்சோன்னே உண்மையாலுமே நல்லா சீக்கிரம் வெந்துருச்சு. 5 நிமிஷம் கூட எடுக்கல. டக்கு டக்குன்னு எல்லாமே வெடிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு லெமன், அப்புறம் எங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்தது. கடையில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தடவி தருவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாட் மசாலா இருந்துச்சுங்களா, சரி அதை தான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ரை பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு உண்மையாலுமே. லெமன் ஜூஸ் நிறையா பிள்ளைல அங்கங்கே ஒரு சொட்டு ஊற்றிட்டு சாட் மசாலாவை போட்டுட்டு வச்சுட்டேன். எடுத்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணும்போது என் பிள்ளை வந்துட்டு சீக்கிரம் குடு குடுன்னா, இருந்தாங்க அம்மாவும் ஒரே ஒரு ஃபோட்டோவும் வீடியோக்கு இதை காட்டிட்டு எடுத்துடணுன்னு சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக என் பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒத்துழைப்பு தந்து நின்றுட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் வேடிக்கை பார்க்குறவங்க கண்ணிலே கொட்டுட்டான்ட்டு தூக்கி போட்டுருக்குற மாதிரிங்க திமிரு தானே எனக்கு.